எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்டி ஹோம் கிச்சன். இன்னைக்கு டேஸ்டி ஹோம் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 5 மாத குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சத்து மாவு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த சத்து மாவு தவிர வேறு என்னென்ன காய்கறிகள் பழங்கள் எல்லாம் கொடுக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு அந்த ஃபுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு 3 நாளைக்கு ஒரு பழமோ இல்லை ஒரு காயோ மட்டும் கொடுத்துட்டு அவங்களுக்கு எப்படி அது டைஜஸ்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அடுத்த 4வது நாள் தான் இன்னொரு ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எல்லா ஃபுட்டுமே 3 நாள் கொடுத்துட்டு தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். வாங்க இந்த ஃபுட் எல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஆப்பிள் ரெசிபி எடுத்துக்கலாம். ஆப்பிள் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆப்பிள், அதாவது மாவு ஆப்பிள் வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுதான் சளி பிடிக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி நல்லா தோலை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு குக்கரில் வச்சுட்டு ஒரு 100 ml மட்டும் தண்ணி விட்டு இதை வேக வச்சு எடுத்துடலாம். 2 விசில் மட்டும் போதும். ஆப்பிள் சீக்கிரமாகவே வெந்துடும். ஆப்பிளில் பார்த்திங்கன்னா ஃபைபர் சத்து அதிகமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிரும். அதே நேரத்தில் அந்த கான்ஸ்டிபேஷனோ இல்லை டயரியோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. குழந்தைங்களுக்கு எனர்ஜியும் நல்லா கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பிள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா பியூரே அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை முதல்ல ஒரு 3 நாளைக்கு கொடுங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா ஆப்பிள், அதில் உள்ள தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குழந்தைங்க ஃபீட் பண்ணும்போது அந்த தண்ணியவே நம்ம கொடுக்கலாம் சேர்த்து. குழந்தைங்க அந்த தண்ணியும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. இப்போது அடுத்து நம்ம கேரட் பார்க்கலாம். 4 கேரட்டை இந்த மாதிரி தோல் சீவி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை குக்கரில் சேர்த்துட்டு 100 ml மட்டும் தண்ணி சேர்த்து இதையும் 2 விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கேரட் சாப்பிட்றதுல பார்த்திங்கன்னா கேரட்டில் விட்டமின் கே ரொம்ப அதிகமாக இருக்குது. பிளட் சர்க்குலேஷனுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் கண் பார்வை ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக்கும். கேரட் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு 2 விசிலில். இப்போ இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கேரட் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ஹேரு, லிவர் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி அந்த வேக வச்ச தண்ணியும் நம்ம இந்த கேரட் ஃபீட் பண்ணும்போது கூடவே சேர்த்து கொடுத்துட்டா அதோட சத்தும் நமக்கு சேரும் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறமா நம்ம பூசணிக்காய் எடுத்துக்கலாம். மஞ்சள் பூசணி எடுத்து இந்த மாதிரி தோல் சீவி நல்லா கட் பண்ணி இது கூட ஒரு 100 ml மட்டும் தண்ணி சேர்த்து குக்கரில் 2 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சிடலாம். பூசணிக்காய் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அதே மாதிரி கண் பார்வை ரொம்ப நல்லா தெரியும். இதில் விட்டமின் ஏ இருக்குது. அதுக்கப்புறமா ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிரும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராது. இதில் எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்து நம்ம ஃபீட் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன பீட்ரூட்டை எடுத்துகிட்டு இதை நல்லா தோல் சீவி சும்மா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு இதையும் குக்கரில் சேர்த்து ஒரு 100 ml மட்டும் தண்ணி சேர்த்து இதையும் 2 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சிடலாம். பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் பி, ஃபோலேட், அதுக்கப்புறம் மினரல்ஸ், அயன் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பீட்ரூட் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு முடி வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் பிரெயின் ஃபங்க்ஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதையும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து அப்படியே ஃபீட் பண்ண போகிறோம். அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்து குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிடலாம். இந்த பீட்ரூட் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நேச்சுரலாகவே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராகி செய்ய போகிறோம். இந்த ராகிக்காக நம்ம கேரட் பாலில் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த கேரட் ஜூஸ் எடுத்து அதில் செய்ய போகிறோம். இதில் 3 கேரட் எடுத்து இந்த மாதிரி தோல் சீவி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு இதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 100 ml மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு ஒயிட் கலர் துணியில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நேச்சுரலாகவே ராகியில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு அந்த போன் டெவலப்மெண்ட்க்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் அந்த கேரட் ஜூஸும் சேர்த்து செய்கிறதுனால இது இன்னும் டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவு நம்ம ராகி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் முதல்ல கலந்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். ராகியில் பிளட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிடும். குழந்தைங்களுக்கு அடுத்து சீக்கிரமாக பசிக்காது. இதில் அயன் சத்து அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி கிளறிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் கலர் மாற ஆரம்பிச்சிடும்.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். 7 நிமிஷத்தில் இது வந்து கரெக்டாக குக் ஆயிரும். திக்கானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், அது மாதிரி ஒரு மாதிரி ஷைனிங்காக நல்லா கிளாஸியாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக. இந்த மாதிரி ஆச்சுன்னா தான் கரெக்டாக வந்து நமக்கு ராகி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி நம்ம வார்ம் டெம்பரேச்சரில் சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ராகி வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து அம்மாக்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும் இல்லையா, அவங்கள்லேருந்து குழந்தைங்களுக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இதை டெய்லி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் வந்து அவங்களுக்கும் வராமல் பார்த்துக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கோம். இந்த சீனி கிழங்கு இல்லை சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒயிட் கிழங்கு வந்து நம்ம எடுத்திருக்கோம். தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 100 ml தண்ணி சேர்த்து குக்கரில் வந்து நம்ம 2 விசில் விட்டு வேக வச்சிடலாம். இந்த சீனி கிழங்குல பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்தும் விட்டமின் சி சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகம். கேன்சர் வராமல் பார்த்துக்கும், குழந்தைங்களோட இம்யூன் பவரையும் அதிகரிக்கும், கான்ஸ்டிபேஷன் வராமல் இல்லை டயரியா வராமல் எதுவுமே வராமல் பார்த்துக்கும், போனையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதில் நிறைய நல்ல கேலரிஸும் இருக்குது. இந்த மாதிரி 2 விசில் நல்லாவே வெந்துடும். இதையே நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு அந்த வேக வச்ச தண்ணியோட சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்ம ஏற்கனவே சத்துமா வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சத்துமா வந்து யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.